இது எல்லாருக்கும் செய்ய முடியும். மற்றவைகள்ல ஒரு தகுதி தேவைப்படுறது. தொண்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம், எங்கு வேணாலும் செய்யலாம். அன்போடு செய்யக்கூடிய எந்த செயலுமே தொண்டுதான். இதுல கோவில்ல உள்ள பரம்பொருளுக்கு மட்டும்தான், சிவனுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லாம ஒரு செடி மழை இல்லாம ஜலம் இல்லாம வாடி அதுக்கு ஒரு டம்ளர் ஒரு கப்பு ஜலம் ஊற்றினா கூட அது தொண்டுதானே. ஒரு நாய் அலையும் தண்ணிக்காக, அதுக்கு ஒரு கப்பு தண்ணி வச்சா கூட தொண்டுதானே. இந்த நிலை உயர்ந்த நிலை. நம்மளுடைய சாஸ்திரங்கள் நமக்கு இதை தான் போதிக்கிறது. கருணை, ஜீவகாருண்யம், பிரேமை, அன்பு அப்படிங்கிறத சொல்றது. எல்லா உயிரும் இன்புற்றிருக்க வேறொன்று அறியேன் பராபரமே அப்படிங்கிற இல்லையா. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறார் வள்ளலார் சுவாமி. எல்லா இடத்தையும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டர். அது எடுத்த உடனே அப்படி ஒரு சமபுத்தி நமக்கு வராதுங்கிறதுக்காக தான் கோவில்ல செய்ய சொல்றது. கோவில்ல தொண்டு செஞ்சு கோவிலை சுத்தமா வச்சு கூட்டி பெருக்கி மொழிகி புல்லு பூண்டெல்லாம் கிளீன் பண்ணி முள்ளெல்லாம் இல்லாம வச்சு விளக்கெல்லாம் தொடச்சு ஏற்றி பூக்கெல்லாம் பெரித்து இறைவனுக்கு மாலையாக சூட்டி, இதெல்லாம் பல வகையா இருக்கு. இது மாதிரி செய்யக்கூடிய தொண்டுகளுக்கு உழவாரப்பணின்னு பேரு. உழவாரப்பணி அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, உழவாரம்ங்கிறது ஒரு கருவி, தோசை திருப்பி மாதிரி இருக்கும். களை வெட்டி மண் வெட்டி கோடாளி மாதிரி அது ஒரு ஆயுதம். அது உழவாரம்னு ஒரு ஆயுதம். அது இப்படி கையில வச்சுன்னு இப்படி செத்தி கிளீன் பண்ணுவார். அதனால இதுக்கு உழவாரப்பணி அப்படின்னு பேர். நம்ம முன்னோர்கள்லாம் இதை ஒரு தொண்டா செய்து வந்தால், நாச்சியார் கோவில்ல பக்கத்துல திருச்சேரைன்னு இருக்கு. திருச்சேரை அடியார்னு ஒருத்தர் இருந்தார், வயசானவர். அவருக்கு நடக்க முடியாம கண்ணு தெரியாத போதும் குழந்தைகளை தூக்கின்னு கோவில்ல விட சொல்லுவார். கார்த்தால விட்டா இப்படி நகர்ந்து நகர்ந்து இப்படி தடவி தடவி கையால கிளீன் பண்ணுவார். ஒரு பக்தர் கேட்டா, சுத்தி வரவர், இப்படி ஒரு வயசான காலத்துல வீட்டுல உட்கார்ந்து இருக்க கூடாதா, இப்படி கஷ்டப்பட்டு கோவில்ல கண்ணு தெரியாத நிலையில இப்படி செய்யணுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் கேட்டார், நீ எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்க, நீ எவ்வளவு நடக்கணும் பிராகாரத்தில். இப்ப நீ நடந்து வந்த பதியம் எப்படி இருந்ததுன்னா, முள்ளெல்லாம் குத்தல்ல, கல்லெல்லாம் குத்தல்ல. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து பாரு, லேசா காலை வருடுற. இந்த மாதிரி வருடாம இருக்கிறதுக்கு தான் அந்த பணியை செய்கிறேன். தெய்வத்தை பார்க்கக்கூடிய அன்பர்கள் காலில் முள்ளு குத்தி கல்லு குத்தி அழுத்துக்க கூடாது, சலிச்சுக்க கூடாது. கோவிலுக்கு போனேன் முள்ளு குத்தினது அப்படின்னா, எல்லா வேலைக்கு சோறு போடுறானோ இல்லையோ, குழந்தைகள் என்ன பண்ணுவோம், கோவிலுக்கு போகாதேன்னு இருக்கும். வயசான காலத்துல உபகாரம் பண்றானோ இல்லையோ, இடைஞ்சல் சுலபமா பண்ணுவான்.
அதுக்கு காரணம் என்னன்னா அப்பா அம்மாட்ட வச்ச பாசம் இல்ல, யார் மண்ணாடுறதுன்னு கேட்பான். காலில் செட்டி எப்படி ஆயிடுனா யார் மண்ணாடுறது அப்படின்னு. இந்தவரோட திருச்சேரை ஆண்டானுடைய குழந்தைகள் கொண்டு விடுவார்கள் கோவிலில். அது மாதிரி நிறைய அடியார்கள் கொண்டு செஞ்சிருக்கார்கள். அதுக்கெல்லாம் வழிகாட்டியாய் இருந்தவர் இந்த நாவுக்கரசு நாயனார். இவருக்கும் வழிகாட்டி இவருடைய சகோதரியான திலகவதியார். சைவ சமயத்துல பிறந்து சனாதன தர்மத்தை பின்பற்றி சாஸ்திரங்களை வாசிச்சவருக்கு சமண மதத்துல ஒரு பற்று ஏற்படுறது. பொதுவா சித்தாந்த ரீதியா ஒரு மதத்தை ஒருத்தர் பின்பற்றுறது அப்படிங்கிறது அவரவர்கள் உரிமை. அதை நாம தப்பே சொல்ல மாட்டோம். ஏன்னா அவனுக்கு என்ன புரியுமோ அதை அவன் ஃபாலோ பண்றான். புரிகிற அன்னைக்கு புரிகிற இடத்துக்கு வருவான். அதனால எங்களுக்கு அதுல ஆட்சேபமே கிடையாது. ஆனா ஹிந்து மதத்தை சனாதன மதத்தை இழிவுபடுத்தணுங்கிறதுக்காக அந்த மதம் உயர்வு இந்த மதம் உயர்வுன்னாதான் வருத்தம் ஏற்படும். அங்க ஆர்கியூமெண்ட் வச்சுன்னு பார்த்தாதான் புரியும். அது மற்ற மதங்கள்ல ஒரு கொள்கைய ரொம்ப பெருசா சொல்றதெல்லாம் நம்ம மதத்துல போற போக்குல சொன்ன விஷயம். அஹிம்சை, கொல்லாமை அப்படிங்கிறது சமண மதத்தோட கொள்கை. நம்ம மதம் அதை சொல்லலையே. அஹிம்சா பரமோ தர்மஹாங்கிறது. உலகத்துல எது தர்மம்னா எதுன்னா அஹிம்சை தான். பிறரை துன்பப்படுத்தாம இருக்கிறது தான். ஆனா இது எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் பொருந்தாது. கவனிச்சு கேளுங்க, அப்பதான் புரியும். ஒரு சாதுக்களுக்கு, ஒரு பக்தர்களுக்கு, ஒரு துறவிகளுக்கு இந்த தர்மத்தை பின்பற்ற முடியும். ஒரு இல்லறத்துல உள்ளவன் பின்பற்ற முடியாது. 10 பேர் குடும்பத்துல இருக்கா அப்படின்னா விவசாயம் பண்ணிதான் சாப்பாட்டுக்கு கொண்டு வரணும்னா விவசாயத்துல அஹிம்சை ஹிம்சை இல்லையா? விவசாயத்துல நீங்க முதல்ல தண்ணி பாய்ச்சினேன்னா அந்த வெடிச்ச வரப்புல இருந்து எத்தனை கிளம்பும் தெரியும். தேலி பூரா புழு பூச்சின்னு உடனே வரிசையா தண்ணி பாய்ச்சிற வயலுக்கு எல்லா கொக்கும் வந்துடும் பறந்து. அந்த பூச்சிகளை சாப்பிட்றது அதுலேருந்து ஆரம்பிச்சு உழறது, நாற்று நடுறது, அறுவடை பண்றது பரியந்தம் எத்தனையோ ஜீவராசிகளை கொன்னுட்டு தான் அந்த நெல்லை நாம் எடுத்துன்னு வரோம். ஒரு உயிரை கொல்லாம இந்த நெல்லை எடுத்துன்னு வர முடியாது. அப்ப அஹிம்சைன்னு பார்த்தா கண்ணி கிடக்க வேண்டியதான். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். அது தர்மமாயிடும். ஜீவோ ஜீவசிய ஜீவனம். தெருவில் நிற்கிறோம் நாம். ஒரு டிராபிக் போலீஸ்காரர் பக்கத்துல ரோட கிராஸ் பண்றதுக்காக நிற்கிறோம். அப்ப ஒரு அம்மா ஓரமா நடந்து போற அம்மா கழுத்துல இருந்து ஒருத்தன் செயினை பறிச்சுட்டு ஓடுறான். இத நாமும் பார்க்கிறோம், போலீஸ்காரனும் பார்க்கிறார். நாம சொல்றோம் பட்ட பகல்ல நடு ரோட்ல கழுத்துல உள்ள சங்கிலியை கொண்டு போறான். என்ன துணிச்சல் பாருங்க சார், களி ஊத்தி போச்சு அப்படின்னு சொல்லுவோம். நாம என்னை மாதிரி ஒரு சாதுவா இருந்தா அப்படிதான் சொல்லுவான். இல்ல முடிஞ்சா ஓடிப்பேன், அவனை பிடிக்கிறதுக்கு தெம்பு இருந்தா ஓடி போலாம். இல்லைன்னா நீ சொல்லிட்டு ஓட முடியலன்னா அப்படிதான் சொல்லலாம். என் பக்கத்துல நிற்கிற போலீஸ்காரனும் பாருங்க சார் களி முத்தி போச்சு, பட்ட பகல்ல சங்கிலியை திருட்டு ஓடுறான் பாருங்க அப்படின்னு சொன்னா அது அவருக்கு தர்மமா? எனக்கு அஹிம்ச தர்மம், அவருக்கு ஹிம்ச தர்மம். ஓடி போய் அவனை பிடிச்சி 4 சாப்பிட்ட சாட்டி அந்த சங்கிலியை வாங்கி கொடுக்கறது தான் அவரோட டியூட்டி, அவரோட கடமை அப்படிங்கிறது அதுதான். அப்ப அவனை பிடிச்சாலோ அடிச்சாலோ அது பாவமாகுமான்னா ஆகாது.
ஏன்னா தனிப்பட்ட முறையில அந்த போலீஸ்காரனுக்கும் அவருக்கும் எந்த ஒரு விரோதமும் கிடையாது. அமைதிய பாதுகாப்ப நிலைநாட்டுவதற்காக தன் கடமையை அவர் செய்யலாம். இது புரிஞ்சா எல்லாம் புரியும். எல்லாருக்கும் கொல்லாமைங்கிறதோ எல்லாருக்கும் அகிம்சைங்கிறதோ தர்மமாகாது. இந்த சமண மதங்கள் பௌத்த மதங்கள் என்ன சொல்றது, பொத்தாம் பொதுவா எல்லாருக்கும் சொல்றது. நம்ம மதம் அப்படி சொல்லல, குறிப்பிட்ட பேருக்கு தான் சொல்றது. அந்த கிரேடு சொல்றது. மகாபாரதத்துல ஒரு கதை, தர்ம வியாதன் ஒரு கதை. ஒரு வேடுவன் கௌசிகர் அப்படிங்கிற பிராமணர் தவம் பண்ணி வரும் காலத்துல அவர் மேல ஒரு கொக்கு எச்சமிட்டது மரத்தடியில. ஒன்னே நிமிர்ந்து அந்த கொக்கை பார்த்தார், கொக்கு அப்படியே எரிஞ்சு போயிடும். அதே கையோட அக்ரஹாரத்துக்கு பிக்ஷை எடுக்க வந்தார். ஒரு வீட்டு வாசல்ல நின்று பகவதி பிக்ஷாந்தேகின்னு சொன்னார். அந்த அம்மா இவரை பார்த்துட்டு உள்ள போறதுக்குள்ள கணவன் வர, அவன் ரொம்ப பசிக்கிறது, இலைய போட்டுனோடனே அவனுக்கு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு பிக்ஷை கொண்டு வந்தார். இவர் நிற்கிறார். தனக்கு முதல்ல போடாம கணவனுக்கு போட்டுட்டாள் அவள் அப்படிங்கிறதுக்காக என்ன நீ எப்படி அவமரியாதை பண்ணலாம்னு கேட்டான். நான் பிச்சைக்காரன் இல்லை, வேதம் படிச்ச பிராமணன், பிக்ஷை ஒரு துறவி மாதிரி பிக்ஷை எடுக்க வந்திருக்கேன், என்ன நீ மதிக்காம நீ இருந்தது தர்மமானு கேட்டான். அதுக்கு அவள் சொன்னா, எனக்கு முதல் தெய்வம் கணவன் தான், கணவனுக்கு பணிவிட பண்ணிவிட்டு தான் தெய்வத்துக்கே நாங்க பூஜை பண்ணியாரோம். ரொம்ப அபூர்வமா ஒரு விஷயம் சொல்றேன். மனைவி முதல்ல காலமாகி கணவன் இருந்தான்னா அந்த மனைவிக்கு திதி கொடுக்கிற நாள்ல சாஸ்திரம் என்ன தெரியுமோ, முதல்ல அப்பாவுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் சிரார்த்தம் ஆரம்பிக்கணும். அதுக்காக தெரியுமா? அது அந்த கணவனுக்கு முதல்ல சாப்பாடு போட்டு முடிச்சுடணும், முடிச்சுட்டு தான் சிரார்த்தமே ஆரம்பிக்கணும். இது ஒரு சம்பிரதாயம், இது சாஸ்திரத்தில் உள்ள விஷயம். அதனால என்னோட கணவன் என் கணவன் என் தெய்வம். இவ பேசிட்டே இருக்கிற இந்த பிராமணன் என்ன பண்ணா, அந்த ஏற இறங்க மறைச்சு பார்த்தான். அவ சொன்னா, நாகம் பலாக்கா விப்ரரிஷேன், நீ என்ன முறைச்சு பார்த்தாலும் நான் கொக்கு இல்லேன்னு, நான் எரிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு. அவனுக்கு ரெண்டு ஆச்சரியம். என்னன்னா, இவன் முறைச்சு பார்த்து எரிஞ்சு போகலேங்கிறது ஒரு ஆச்சரியம், நாம எங்கேயோ கொக்கை எரிச்சது இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரெண்டாவது ஆச்சரியம். உனக்கு எப்படி தெரியுமா? இது தர்ம சூட்சம். எங்கேயோ மூக்க பிடிச்சுன்னு உட்கார்ந்தாதான் சித்திகள் வரும்னு ரொம்ப பைத்தியக்கார பேர் நினைச்சுட்டு இருக்கா. அதெல்லாம் வராது. அவரவர்களுடைய தர்மத்தை ஒழுங்கா சுயநலம் இல்லாம செஞ்சாலே எல்லா சித்திகளும் வரும். அவர்கள் தர்மத்தை கடமையை ஒழுங்கா சொல்லு. அதை விட்டுட்டு போனான்னா அவனுக்கு சித்திக்காது, உனக்கு இது புரியாது, எனக்கு எடுத்து சொல்லு, உனக்கு சொல்றதுக்கு எனக்கு டைம் கிடையாது, எனக்கு மேல வீட்டு வேலை இருக்கு. எது மித்திலேங்கிற ஊருக்கு போனேன்னா அங்க ஒரு வேடுவன் இருப்பான், அவனை கேட்டேன்னா சொல்லுவாங்க. அங்க எது கிளம்பி மிதிலைக்கு வந்தா அவன் வேட்டையாடின பொருள்கள் எல்லாம் வித்துன்னு இருக்கான். கசாப்பு கடைன்னு இன்னைக்கு சொல்ற பத்தியா. இத ஒரு காலத்துல வேடுவர்கள் எல்லாம் செய்வார்கள்.
அது மாதிரி ஏகப்பட்ட மிருகங்களை வேட்டையாடி இவர் வியாபாரம் பண்ணும்போது இந்த பிராமணருக்கு சங்கோச்சமா போயிடுது. விசாரிச்சா இவன் தான் அந்த வேடுவன் எல்லாரும் சொல்றான். இவனும் மாம்ச வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். அங்க போய் நிக்கிறதுக்கே இவருக்கு கூச்சமா இருக்கு. இந்த காலமா இருந்தா பையன் தூக்கிட்டு போயிடுவான் பாப்பான். அந்த காலம் அது. அதனால ரொம்ப வெக்கப்படுறார். அவர் அங்கேருந்து பார்த்துட்டு கையெல்லாம் அளந்துட்டு வந்து, பிரம்மர்ஷே ஸ்வாகதம், நீங்க வரணும். என்ன விஷயமா என்ன விட்டு பார்க்கிறேன்னா, உங்களை பார்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோஜனை மட்டும் அந்த பதிவிரத்தை அனுப்பிச்சாலான்னு வேணும். இவருக்கு வந்து ஆச்சரியமா வரும். இது ஒரு ஞான திருஷ்டி. இது என்ன ஒரு லிங்க், இன்னைக்கு என்னமோ செல்போன்ல பேசுற மாதிரி சகஜமா சொல்றான். டிவியில பாக்குற மாதிரி அவ சொல்றா, நான் கொக்கு இல்லை, நீ என்னை எரிக்க முடியாதுங்கிறா. இவன் என்னடான்னா அந்த பதிவிரத்தை அனுப்பிச்சாலான்னு கேட்கிறா. செய்யற வியாபாரமோ கசாப்பு வியாபாரம். இவனுக்கு தன்னை நினைச்சு ரொம்ப வருத்தமா போயிடும். இத்தனை நாளா தவம்னு நாம் நினைச்சு மூட்டை குடிச்சு மண்ணா போகணும்னு நினைச்சான். இந்த ஞானம் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டான். அவர் அந்த வழியெல்லாம் சொன்னார். எங்க அப்பா அம்மாவுக்கு பணிவிட பண்ணுவேன், என் தர்மத்தை நான் செய்வேன், என் கர்மத்தை செய்வேன். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கேள்வி கேட்டானோ, இவ்வளவு உயர்வான ஞானியா உள்ள நீ இந்த தொழில் பண்றையே அது பாவம் இல்லையான்னு கேட்டான். எல்லாரும் கேளுங்க, அப்பதான் கவனிச்சு கேளுங்க, அப்பதான் புரியும். எல்லாரையும் போட்டு குட்டையை குழப்பறாரு. எனக்கு பாவமே கிடையாதுன்னா. ஏன்னா முதல்ல மாம்சம் சாப்பிட்றது பாவம் கிடையாது. அவரவர்களுடைய வேலையை சார்ந்த விஷயம் அது, தொழில் சார்ந்த விஷயம். அந்த பிரதேசத்துல என்ன கிடைக்கிறதோ, என்ன உணவு கிடைக்கிறதோ, என்ன தொழில் செய்கிறார்களோ அதை தான் சாப்பிட முடியும். இப்ப அந்தமான்ல ஒரு தீவு இருக்கு, ஒரு காட்டுவாசிகள் வசிக்கிற தீவு இருக்கு. அந்த தீவுல உங்களை கொண்டு விட்டா நீங்க மீனை மட்டும்தான் சாப்பிட முடியும். வேற எதுவுமே இங்க கிடைக்காது. வேற ஏதோ 2 கிழங்குகள்லாம் கிடைக்கும். இது அந்தந்த பிரதேசத்தில் உள்ளவர்களுடைய உணவு பழக்கம். சாப்பாட்டுக்காக, பசி நிவர்த்திக்காக காரியங்களை செய்யலாம். தமிழ்லயே ஒரு வச்சனம், பொன்னா பாவம் என்ன போச்சு. எவ்வளவு ஈஸியா நமக்கு புரிகிற மாதிரி சொல்றார்கள். பொன்னால் பாவம் பின்னால் போகும். ஆனா ஒரு விஷயம் இருக்குல்ல, இறைவனுக்கு படைக்காமல் சாப்பிடக்கூடாது. அதான் விஷயம். இறைவனுக்கு படைக்கிறதுன்னா அதுல ஒரு கேள்வி வரும். எந்த உணவை எந்த இறைவனுக்கு படைக்கிறதுன்னு ஒரு நியமம் இருக்கிறது. இப்ப கடா வெட்டி வழிபடுற தெய்வம்னு இருக்கு. கும்பேஸ்வரன் கோவில் வந்து கடா வெட்டுறாமோ, அப்ப நீ அயோக்கியத்தனம் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன்னு அர்த்தம். வேணும்னு பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறேன். கடா வெட்டி வழிபடுறதுக்குன்னு இருக்கே சுவாமி. அது 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 முறை, அந்த பூஜை பண்றது. அதனால மாம்சம் சாப்பிடுறது பாவம் இல்லை. ஃபர்ஸ்ட். 2வது ஒரு சூக்ஷ்மம் சொல்றேன், நான் சாப்பிட மாட்டேன். கொஞ்சமா நான் வியாபாரம் பண்றேன். அப்ப எனக்கு இது பாவம் கிடையாது. யார் சாப்பிட்றாலோ அவங்களுக்கு தான் பாவம். பாவம்னா அவங்களுக்கு தானே தவிர எனக்கு கிடையாது. இது மாதிரி சில சூக்ஷ்மங்கள்லாம் சொல்றாங்க. அதனால அஹிம்சை அப்படிங்கிறது உயர்ந்த தர்மமா இருந்தாலும் எடுத்த உடனே அந்த இடத்துக்கு வர முடியாது. எல்லாராலையும் வரணும்னு சொன்னா அது முட்டாள்தனம் இருக்கு. கிரமமா அவரவர்கள் வழிபாட்டு முறையில வருவார். இப்ப உதாரணம் சொல்றேன்னா, நான் புரியறதுக்காக சொல்றேன், ஜனங்களுக்கு தெரியணும். நம்ம நாட்டுக்கு இப்ப உபஜனாதிபதியா வந்திருக்கிறவர் யார்? ராதாகிருஷ்ணன், திருப்பூர் காலம்.
அவர் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி காசியில போய் காசி விஸ்வநாதரை பூஜை பண்ணும்போது பூஜை பண்ணிட்டே இருக்கிறதே எனக்கு தோணினது, இதனால நிறைய மாம்சங்கள்லாம் சாப்பிட்டாச்சு, இனிமே மாம்சம் சாப்பிடாம சொச்ச காலம் வாழலாமேன்னு எனக்கு தோணினது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிடலாம். அப்புறம் சாப்பிடறது இல்லை. இதை பாராளுமன்றத்தில் பேசினார். மாம்சம் சாப்பிட்றது தப்புன்னு சொல்ல வரல. இப்ப கடுமையான வேலைகள் செய்யும் போது அதுக்கு தகுந்த மசில்ஸ் தேவை. சத்திரியர்கள்லாம் யுத்தம் பண்ணும் போது அந்த புரோட்டீன் சக்தி இருந்து